கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்ற ஒன்றுக்குள்ள பரந்தாமன் நகர்த்துறாரு. கிரெடிபிலிட்டின்றது பல கோணங்களில் பேசணும். ஆமாம். ஒன்று ஆளுமை, அந்த நிற்கிற முதலமைச்சர் வேட்பாளருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கா, அவங்க கட்சிக்கு கிரெடிபிலிட்டி இருக்கா, அவங்க ஏற்படுத்தியிருக்கிற கூட்டணிக்கு கிரெடிபிலிட்டி இருக்கா, இந்த அம்சங்களின் அடிப்படையில் தான் வாக்காளர்கள் தங்களுடைய முடிவை செலுத்துவாங்க. இன்னைக்கு கிரெடிபிலிட்டி அப்படின்ற ஒன்று யாருக்கு மிகையாக இருக்குது, யாருக்கு பற்றாக்குறை இருக்குது? ஆமாம். இப்போ அவர் தம்பி மணிகண்டன் பேசும்போது சொன்னார், என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. கடைசியாக இன்றைய நிலையில், அதாவது இந்த யூஎஸ்னுடைய அந்த 50% டேரிஃப் வர்றது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கிற ஸ்டேட்டு தமிழ்நாடு. டெக்ஸ்டைல் அப்பரல் இண்டஸ்ட்ரி அதில் 28%. இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டில் தமிழ்நாடு மட்டும் 28%. எக்ஸ்போர்ட்டில், இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாட்டினுடைய பங்கு 20%. இது வளர்ச்சியாக வீழ்ச்சியா? ரைட். அப்போது இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோடு சேர்ந்து தான் இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த தனிநபர் வருவாய் வருது. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் தனிநபர் வருவாய் வராது. எம்ப்ளாய்மெண்ட் எப்போ வரும்னா வளர்ச்சி இருந்ததுன்னா தான் வளரும். அப்போ இதுதான் அந்த சர்க்கிள். ஒன்று இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிறகு எம்ப்ளாய்மெண்ட்டு, பிறகு தனிநபர் வருவாய். இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நீங்கள் எந்த நித்தி ஆயோக்னுடைய எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேணாலும் எடுத்து பாருங்கள். 2021க்கு பிற்பாடான தமிழ்நாட்டினுடைய நிலை எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. எக்ஸ்போர்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாத்தையுமே. இது வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் மக்கள் மனசில் நிற்கும். ஏதாவது ஒன்று அப்படின்னோம்னா அணுகலாம், கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது இல்லைங்களா, அதுதான் இங்கே பெருசு. இந்த நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறதுனால தான் இந்த அரசு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இதை தோற்கடிக்கணும் அப்படின்னோம்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஜகனுடைய தலைவர் கூட சொல்கிறதுக்கு காரணம், திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு காரணம், எல்லாரும் சேர்ந்தால் தான் நம்மளால் தோற்கடிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு காரணம், இங்கே அந்த அதிருப்தி ஃபேக்டர் அப்படின்றது அவங்களுக்கு உதவலை இல்லை அப்படின்ற ஒத்த காரணம் தான். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை இருக்கும். எப்படி இருந்து தான் தீரும். இப்போ ஒருத்தர் வீடு வாங்க போகிறாருன்னா அந்த இடத்துல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகம் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் யாரை கிடைக்குது? அது நடுத்தர கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களை கிடைக்குதானா? இல்லை. எந்த இடத்துல வரி போட முடியுமோ, எந்த இடத்துல ஏற்ற முடியுமோ அதை பண்ணுறாங்க. இப்போ பால் விலை ஏறிச்சு, ஆமாம் நிச்சயமாக இடிக்கும் தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இப்போ ஏற்றப்பட்ட விலை அடுத்த ஆட்சியில் இறங்குமா? அப்படி இறங்கி நம்ம பார்த்துருக்கோமா? அது இந்தியாவில் எப்பொழுதுமே நடந்ததில்லை. ஏறினது தான் தங்க மாதிரி. கொஞ்சம் இறங்கி இன்றைக்கி கத்தால 280 ரூபா இறங்கி இப்போ 750 ரூபா ஏறி இல்லை, இந்த கதை தான். நான் என்ன சொல்ல வரேன், இந்த கவர்மெண்ட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டாக இல்லையா? சும்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காட்டிட்டு சும்மா இல்லை. சென்னையில் வந்த வெள்ளமாக இருக்கட்டும், அல்லது தென் மாவட்டங்களை பாதித்த அந்த வெள்ளமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் கிட்டத்தட்ட இந்த அரசுக்கு வந்துட்டு கூடுதலாக இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா 4800 கோடி. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத ஒரு செலவீனம். ஆனால் செஞ்சுருக்கு இந்த அரசு. இதை விட அதிகமாக தென் மாவட்டங்களில், அந்த தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அங்கே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு. ஆனால் என்ன சொன்னது, நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபியினுடைய மோடி அரசு என்ன சொல்லிச்சு? அவருடைய நிதியமைச்சர் வந்து என்ன சொன்னார்? இது வந்துட்டு ஒரு பேரிடரே இல்லை. உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க ஜனங்க? இப்படி சொல்லக்கூடிய சொன்ன வயநாட்டுக்கும் 1 ரூபா கொடுக்கல. வயநாடுல வந்து ஒரு மலையே அடிச்சிட்டு போனது, 2 கிராமமே அடிச்சிட்டு போனது, அவங்க வந்து ஒன்றும் செய்யல. அதுக்கு வந்து அவங்க வழக்கு தொடுக்கிற இடத்துக்கு தான் அவங்க போயிருக்காங்க. நம்ம இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்குள்ள வருவோம். ஒன்று, அதிமுக விவகாரம் அப்படின்னு வர்றப்ப திரு பழனிசாமி அவர்கள் எந்த கொம்பனாலையும் அதிமுகவை உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு தொண்டர்களை பற்றி உயர்வா சொல்றார். தொண்டர்களால் உருவான ஒரு கட்சின்னு நீங்க பேசும்போதும் ஒரு சொன்னீங்க, எல்லோரும் சேர்ந்தாதான் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும்ன்றாங்க. அந்த எல்லோரும்னு யாரை சொல்றாங்க? இப்போ வந்து டிடிவியும் அதான் சொல்றாரு, ஓபிஎஸும் அதான் சொல்றாரு, நயினார் நாகேந்திரனும் அதான் சொல்றாரு. இப்ப இருக்கிற அலையன்ஸ் வந்து ஃபார்மிடபிளானது அப்படின்னு அவங்க நினைக்கலையா? இல்ல. அதனால தான் பிஜேபியோட அலையன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்களை வந்துட்டு அவர் திருப்திப்படுத்துறாரு. பெப்டாக்குறவங்களா அந்த மாதிரி ஒரு ஊக்க பேச்சு அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா மெகா கூட்டணி அப்படின்னாரு. எதுவுமே வரல. இப்போ இன்றைக்கி இவங்களுடைய பிரச்சனை என்ன? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இன்றைக்கி இருக்கிற அதிமுக ஓட கூட்டணி வச்சு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. அரசியல் ரீதியாக பேசுவோம், தோற்கடிக்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கங்க
அதானே செங்கோட்டையன் பேச்சினுடைய சாராம்சம். இவங்களெல்லாம் வந்தால் தான் நம்ம கட்சி பலமாகும். அதுக்கப்புறம் தான் யாரும் கூட்டணிக்கு வருவாங்க. ஏன் கூட்டணிக்கு வரணும்? கூட்டணிக்கு வந்தால் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால தான் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இது நிதர்சனமானது. அப்போது இந்த இங்கே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டம்பிளிங் பிளாக் என்ன அப்படின்னோம்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக, இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான அஇஅதிமுகவோ இல்லை இந்திய ஒன்றிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவாலேயோ தோற்கடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் பர்ஃபார்மன்ஸ் தானே. பர்ஃபார்மன்ஸ் தானே. இல்லாட்டி உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லையே. அதிருப்தி இருந்ததுன்னா போதுமே உங்களுக்கு. அணி பலமா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ன்றத வந்து எதிர்க்கட்சிகள் பேசுவதில்லை. எதிர்க்கட்சி சொல்றது வந்து அணி பலமா இல்லைங்க. திமுக கூட்டணி பலமான கூட்டணி. ஆமாங்க, பலமான கூட்டணி அப்படின்றது அது பிரதான கட்சியினுடைய, அது ஆட்சியில் இருக்க கட்சியினுடைய நம்பகத்தன்மை, பலம், அதனுடைய ரெஸ்பான்சிவ், அந்த கவர்மெண்ட்டினுடைய ஸ்ட்ரென்த் தானே அது. சும்மாவே அப்படி இருந்துருவாங்களா அப்படியே? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுகவுக்கும் இப்போ அடிக்கடி சொல்லுவார் நம்ம தம்பி, அவர் சொல்லுவார் திமுகவுக்கும் அதிமுக 1.5% வித்தியாசம் தான் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ அந்த 1.5% வித்தியாசம் தானே அது? அப்போ இந்த கட்சிகள் இல்லைன்றீங்களா? அது அதெல்லாம் கிடையாதுங்க. இரண்டு சமபலம் கொண்ட கட்சிகள் கருதல. ரெண்டு சமபலம் கொண்ட கட்சி அப்படின்னோம்னா, செல்வி ஜெயலலிதா 43% 2016 வாங்கியிருந்த அந்த கட்சி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் 33 குறையுது. 33ன்றது அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 28% குறையுது. அப்புறம் நடந்த மக்களவை தேர்தலில் 21% குறையுது. ரைட்டுங்களா? என்ன காரணம்? இப்போ ஜெயலலிதா அவர்கள் காலத்து அதிமுக 43, இப்போ 21, பாதியா குறைஞ்சிருச்சு. ஆமாம், அதனுடைய ஸ்ட்ரென்த்து பாதியாக போச்சு. அதனால தான் இதில் இப்போ செங்கோட்டையனை விட்டு பிஜேபி பேச வைக்கிறாங்க. செய்யு, முதல்ல அதை பண்ணு அப்படின்றாங்க. அது ஏன்னா இவங்களெல்லாம் வந்தால் இப்போது 22 லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னோம்னா, போன மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரன் அது யாருடைய ஓட்டு? அது ஏற்கனவே ரெட்டையில விழுந்த ஓட்டு தானே. அதானே இந்தாண்ட போச்சு. இப்போ அதுக்கப்புறம் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு 25 இடங்களில் வந்துட்டு தென் மாவட்டங்களில் இவங்க அஇஅதிமுக கேண்டிடேட் தோற்றதுக்கு காரணமே இவர் வாங்கின ஓட்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதிமுகனுடைய ஓட்டு தானே ஸ்பிளிட் ஆகிருக்குல்ல. நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கீங்களா? அப்புறம் எப்படி ஸ்பிளிட் ஆனதெல்லாம் வந்துட்டாங்க, எல்லா தொண்டர்களும் திரும்ப வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் உதிரிகள். கடைசியாக நீங்கள் வந்துட்டு தேர்தல் தான் இதற்கான உரைகள். தேர்தலில் இவங்க வாங்கின வாக்கு ஆர்பி உதயகுமார் போன்றவர்களோ மற்ற திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களோ சொல்வது வந்து டிடிவி தினகரன் பின்னால் போனவர்களோ, ஓபிஎஸ் பின்னால் போனவங்களோ, சசிகலா பின்னால் போனவர்களோ தனிநபர்கள் தான் இருக்காங்களே தவிர கட்சி தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக திரும்ப தாய் கழகத்துக்கு வந்துட்டாங்க. என்னங்க ஐயா அவங்க நிற்கிறாங்க, ரெட்டை இலை சின்னம் டெபாசிட் போகுது. அதுக்கப்புறம் என்ன அடிப்படையில் பேசுகிறாங்க? ரெட்டை இலையில் நிற்கிறவர் 9% ஓட்டு வாங்குறாரு. இதை எதிர்த்து பலாப்படம் சின்னத்தில் இருந்த ஓபிஎஸ் வந்துட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, 41%. இதே மாதிரி தான் டிடிவி தினகரன் வந்துட்டு தேனி தொகுதியில் அந்த மாதிரி வாங்குறாரு. இதெல்லாம் அதிமுகனுடைய கோட்டை தானே. அங்கெல்லாம் எப்படி ரெட்டை இலை? திரு மணிகண்டன் ஐயா சார், இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் நான் ஒத்துக்கிறேன். இதே மாதிரி ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களிடமிருந்து வெளியேற்றப்பட்ட ஐயா வைகோ அவர்கள் பெருந்துறை இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது திமுக 3ஆம் இடம் போயது. வைகோ சொன்னார், நான் தான் இனி திமுகன்னு சொன்னார். தொடர்ச்சியாக 4 தேர்தல் வந்து பேசினார். இப்போ தான் ஒன்றா நினைச்சிருக்காரு. அதே மாதிரி அழகிரி அவர்கள் இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யுங்க. பெரிய கட்சி பாதிச்சுக்கலாம் பாருங்க. ஏன் தொடர் வெற்றிமைங்க 23 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக உட்கார முடியல, எதிர்கட்சிகள் வர முடியல. இதுவெல்லாம் நடக்குங்க. இதுதான் இதையெல்லாம் தயங்கி இதுக்கெல்லாம் வந்து அஞ்சு போனீங்கன்னா அரசியல் இருக்க முடியாது. துணிச்சலாக நம்பிக்கையோடு மக்களை சந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள் சொன்ன உண்மை. இப்போ நீ அறிவில்லாத மக்கள் இருந்தனா நீ திமுக தொடர்ச்சி வந்து பண்ணிக்கலாம். தொடர்ச்சி ஏன் திமுக ஜெயிக்க முடியல? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிற போதே திமுக தோத்துது. அதே மக்கள் தான் இருந்தாங்க. அப்படி அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக செய்கிற தவறுகள் அதிமுக வந்தது. அதிமுக எப்படி தவறு திமுக வந்தது உண்மை. எம்ஜிஆர் இருக்கும்போது 77 to 89 வரைக்கும் வரவே முடியல. 13 ஆண்டு காலம் திமுக ஆட்சி அப்படின்றதெல்லாம் சரிதான். ஆனால் எம்ஜிஆர் வந்துட்டு இறப்பதற்கு முன்னாடி அவர் 87 இறக்குறாரு. 86 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. மறந்துடாதீங்க. எம்ஜிஆர் இருந்த அந்த ஆலந்தூர் ஐயா தம்பி சொல்ல வரேன், இருக்கும்போது அப்படியே திமுக ஜெயிக்கவே இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்போ ஆலந்தூர் நகரசபையை திமுக பிடிச்சது. அதுக்கப்புறம் பல்லாவரம் கண்டோன்மெண்ட்டை திமுக பிடிச்சது. ஆலந்தூர் கண்டோன்மெண்ட்டை திமுக பிடிச்சது. எம்ஜிஆர் அப்போ இறங்கி வர முடியாத ஒரு சூழல், மாஸ்கெல்லாம் போட்டு விடுதுன்னு அப்போ இப்படியே காட்டினார். கேண்டிடேட் சைக்கிள் சின்னத்தில் இருந்ததெல்லாம் வந்துட்டு பண்ணார். அதையும் தாண்டி என்ன அப்படின்னம்னா அதிருப்தி.
ஸோ திமுக ஜெயிக்கவே இல்லை அப்படிலாம் 100 நகரசபை அன்னைக்கு 97 நகரசபையை திமுக கைப்பற்றியது 86வது ஆண்டு. நீங்கள் வேணால் அந்த வரலாறுலாம் எடுத்து பாருங்க. அதாவது சார், அது முக்கியம் இல்ல. காலகட்டத்தில் முதலமைச்சர் ஒரு நாட்கள் உட்கார்ந்து காலகட்டத்தில் சொல்லுங்க. நான் ஒரு 23 ஆண்டுகள் முதலமைச்சர் நாட்கள் உட்கார முடியலன்னு சொல்லுங்க. ஏங்க முதலமைச்சர் நாற்காலி அப்படின்றதெல்லாம் யாருக்கும் நீங்க உள்ளாட்சி, ஊராட்சி, பஞ்சாயத்து மெம்பர் எல்லாம் வருஷம் இல்ல. மெம்பருக்கு போய் கருணாநிதிக்கு இல்ல. முதலமைச்சர் நாற்காலியில 23 ஆண்டு காலம் திமுக ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு 23 ஆண்டு காலமா? அதான் சொல்ல 13ன்றது 23ன்ற ஒரு தப்பா? அது இல்ல, அது பரவாயில்ல. அதாவது ஜெயலலிதா வந்துட்டு பெரிய ஒரு தலைவி, தனித்து போட்டிட்டு ஜெயிச்சவங்க அவங்க தான் அப்படின்னாங்க. நம்மளோட பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க பட்ட பாடு, கொடுத்த காசு, இறைச்சது, லட்டுல வந்துட்டு மோதிரத்தை பதிச்சது, மூக்குத்திய வச்சது, அதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். அதனால ஒண்ணு சும்மா ஒண்ணு நின்றுட்டு இன்னைக்கு சொல்றேன், இந்த விவாதத்துல நான் சொல்ல வரேன், இந்த கவர்மெண்ட் சிட்டிங் பிரட்டி. ஏன்னா இது கமிட்டடா இருக்குது மக்கள் கிட்ட. இது பல விடயங்களை செய்யாத இருக்கலாம். இப்போ இந்த 2 வெள்ளத்தை நான் ஏன் குறிப்பிட்டேன்னா, அதில் ஆன 12,000 கோடி செலவு இந்த அரசு வேற ஒரு இடத்துல செஞ்சிருக்கலாம். அதை ஒரு இடத்தையும் திட்டம் தீட்டி நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு குறுக்கீடு வரும்போது இந்திய ஒன்றிய அரசு செயல்படவே இல்லை, உதவவே இல்லை. டாக்ஸேஷன் விஷயத்துலாம் நீங்கள் பேசாது இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறீங்க, கூட்டணியில் இருக்கிறீங்க, காவிரி பிரச்சனை தீர்த்தீங்களா, அந்த மேகதாட்டு அணையை தீர்த்துட்டீங்களா? இன்னைக்கு கூட பேசுகிறாரு பிடிஐ கொடுத்த பேட்டியில். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கூட்டணி அரசாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் 2 மாநிலங்களுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்க்க முடியும்னா நீங்கள் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு கிட்ட சொல்லி அந்த மேகதாட்டுக்கு வந்துட்டு கிளியரன்ஸ் கொடுக்காத நிறுத்தியிருக்கலாமே. என்னைக்காச்சும் நீங்கள் அந்த மாதிரி தீர்த்திருக்கா இந்தியாவில் இந்த பிரச்சனையாவது? கூட்டணி அப்படின்றது மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கலை தீர்த்து இருக்கு அப்படின்ட்டு மணிகண்டன் சொல்லட்டும், பேசுறதே நிறுத்திக்கிறேன். அது வேற. கேரளா அப்படிதான் இருக்குன்னா கேரளா அப்படிதான் இருக்கும். நாங்க என்ன பண்றோம்? என்ன சொன்னாங்க அன்னைக்கு ஜெயலலிதா? we will fight legally அப்படின்னாங்க. லீகலா தான் ஃபைட் பண்ணோம். கடைசியில் என்னாச்சு சார்? இபிஎஸ் காலத்துல லீகலா தான் சார் ஃபைட் பண்ணாங்க. ஆமாங்க ஐயா, நீங்க என்விரான்மென்ட் கிளியரன்ஸ் அவங்க கொடுத்தவங்க. அப்ப கூட்டணி ஒண்ணு ஹெல்ப் பண்ணலையே. நான் அதை தான் சொல்ல வரேன். கூட்டணியை காரணம் கட்டாதீங்க. ஓகே.